Praise thy holy name. Hallelujah. இந்த நல்ல காலவெளிக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை செலுத்தி ஹல்லேலூயா. மீண்டும் தேவன் ஒரு புதிய நாளை புதிய மாதத்தை இந்த ஆண்டில் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை தேவன் பாதுகாத்து இந்த ஆண்டில் தேவன் கொடுத்த இந்த நல்ல புதிய மாதத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. காலங்களுடைய கருத்தில் இருக்கிற வருஷங்களை கற்ற நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் என்ன நடக்கும் என்று நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. காரணம் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா ஆண்டுகளுக்கும் அந்தந்த இடங்களிலே நன்றிகளை செலுத்தி எல்லா விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் யாவரையும் இணைந்து தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தினவர், நம்ம ரட்சித்த நாளிலிருந்து நம்மை நடத்தினவர், பாதுகாத்தவர். அவமே என்னுடைய வசனத்தினால் நம்மை நடத்துகிறார், வார்த்தையினால் நம்மை நடத்துகிறார், அவருடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்தார். தேவன் நம்ம கொடுத்த திருச்சபை, ஊழியர்கள், ஐக்கியம், தேவன் நம்ம கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக எத்தனை கட்டுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. ஆச்சரியமாய் நம்மை பாதுகாத்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்தாரே. விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த காலவெளியில் இந்த புதிய மாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எடுப்போம். அவருடைய விடுதலையாக்கும் இயேசுவின் ரத்தம், விடுதலை தரும் இயேசுவின் நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இந்த காலவெளியிலே துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எடுத்து இந்த காலவெளியிலே ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. கோடான கோடி நன்றி. உடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே ஒவ்வொரு இடங்களிலும் உடைய வல்லமை இறங்கட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும், குடும்பங்களில் இந்த மாதம் வெளிப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. இன்னும் அதிகமாயும் இந்த மாதமை தேடமை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லாரும் கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் இயேசு கிறிஸ்துவின் தேவனுமாய் இருக்கிறவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை உடைய இடத்தினருக்கான நன்றி, பாதுகாத்திரே நன்றி. செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரே குடும்பமாய், பிள்ளைகளாய், ஊழியர்களாக ஆங்காங்கே இணைந்து இந்த புதிய நாளிலே இந்த காலவெளியிலே மக்கள் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி. உடைய கிருபைக்கு நன்றி. இந்த அதிகாலை ஜபத்தை இந்த புதிய மாதத்தின் காலவெளியிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும், ஆசீர்வாதமாக்கும். எங்களோடு பேசும், உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து எனக்கு தாசி வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்று நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று தேவனுக்கு நல்ல நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஆண்டவருக்கு நாம் ஏறெடுத்து பாடலை பாடுவோம். ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் பாடுவோம். வானமும் பூமியும் அடைத்த தேவனிடமிருந்து அடைத்த கடக்காத பர்வதோ
எண்ணிலடங்கா நன்மைகள் வருமே ஏறெடுப்பே. Thank you, Lord. நீராயன் கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே. தினம் மலைகள் இது அகன்று போனால் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. தள்ளாட ஓட்டா காக்கும் தேவன் உறங்கா ஓட்டா காக்கும் தேவன் உறங்கா. ஏறெடுப்பே. இந்த நல்ல காலவழியிலே நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை. எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை கொள்ளை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். மூல மொழியிலே எப்படி இருக்கிறது? உன்னை நான் உயிரோடே காப்பாற்றுவேன், நீ மடிந்து போகவே மாட்டாய். காரணம், நீ என்னில் விசுவாசம் வைத்துள்ளாய். ஆம், இந்த மாதம் தேவன் நம்மை சொல்லுகிறார், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன், எதுவும் உன்னை அடித்து விடுவதில்லை. காரணம், நீ என்னில் என் நாமத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை எப்படி சொல்லியிருக்கிறது? உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று. I will surely deliver you because you have put your trust on me. இந்த காரணம் யாரே தேவன் மேல் நம்பிக்கையோடு விசுவாசம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இதுவரை நாம் அவரை நம்பினோம். ஆம், ஆச்சரியமாய் நம்மை விடுவித்தார். இந்த மாதம் குறிப்பாக நம்மை விடுதலையாக்குகிற மாதம். பல ஆண்டுகள் பல நாட்கள் உள்ள சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தில் முடிவை தேவன் சிலருக்கு காண்பிப்பார். அந்த முடிவை தேவன் வெளிப்படுத்துவார். விடுதலையை தேவன் தருவார். பல மாத போராட்டம், பல வருட போராட்டங்கள், ஒருவேளை 15 வருடம் போராட்டம், 20 வருடம் பிரச்சனை, இத்தனை ஆண்டுகள் போராட்டம். ஆம், இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் தேவன் நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்கள் பிதாக்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். Our fathers trusted in God, so God did deliver them. தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். நாமும் தேவனை விசுவாசிக்கும் போது நம்மை விடுதலை ஆக்குகிறார். எதை விசுவாசிக்க வேண்டும்? அவருடைய வார்த்தை. ஆமென். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் தான் செயல்படுகிறார். நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது,
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், என் வார்த்தை வீணாய் விடுதாய் திரும்புவதே இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுகிறார், அவருடைய வார்த்தையினால் நம்மை விடுதலை ஆக்குகிறார். இன்று காலை கூட தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவன் எவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார்? ஒன்று, இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார். சங்கீதம் 107 6ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இக்கட்டிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். இக்கட்டு என்பது மூலமொழியில் டிஸ்ட்ரெஸ் என்றிருக்கிறது. டிஸ்ட்ரெஸ் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கம் அல்லது இக்கட்டுகளில் தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். The Lord delivered them out of all their distresses அப்படின்னு அந்த மூலமொழியில் எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆபிரகாம் காலம் முதல் ஒவ்வொரு பிற்பிதாக்கள் காலத்திலேயும் தீர்க்கதரிசிகள் காலத்திலேயும் இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயும் இன்றைய வரைக்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இக்கட்டுகளில் எங்களை விடுவித்த தேவன் இந்த மாதம் ஏதோ ஒரு இக்கட்டிலிருந்து நம்மை இன்னும் விடுதலையாக்க போகிறார். ஆமென். பரிபூர்ணமாய் விடுதலை அடையாத இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். இரண்டாவது, நம்முடைய ஆத்மாவை விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு அநேகருக்கு இருதயத்தில் ஆத்மாவில் நிம்மதி இல்லை, வேதனை, பிள்ளைகளை பற்றிய பாரம், வேலை பற்றிய பாரம், கடன் தொல்லைகளை பற்றிய பாரம் இருதயத்தை வாட்டுகிறது. இருதயத்தை சில நேரங்களில் அது வதைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆத்மாவில் உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? விடுதலை கொடுப்பேன். ஆத்மாவில் உனக்கு விடுதலை தருகிற தேவன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஆத்மாவில் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆத்மாவில் விடுதலை தருகிற தேவன் நம்முடைய ஆத்மாவில். மூன்றாவது, இடுக்கத்திலிருந்து விடுதலை. உள்ள மொழியிலே அப்ரஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ரஷன். Psalms 119 and 134, சங்கீதம் 119 134 மனுஷரின் எல்லா விதமான இடுக்கத்துக்கும் நான் என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ மனிதர்கள் மூலம் வருகிற எல்லா இடுக்கங்கள், நான் மனிதர்கள் மத்தியில் தான் வாழ வேண்டும், மனிதர்கள் கூட தான் எடுக்கணும், குடும்பமாக வாழணும், பிள்ளைகளோட வாழணும், கணவன் மனைவி நல்ல அன்பாக இருக்கணும். இப்படி நம்ம குடும்பத்தில் மனிதர்கள் மத்தியில் தான் இருப்போம். ஆனால் அதே மனிதர்கள் மூலம் நமக்கு என்ன வரும்? சில இடுக்கங்கள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார், பாதுகாப்பார். அது ஒன்று நம்மை அழித்து விடாமல் தேவன் செய்வார். ஆகவே அதற்காக உடனே குடும்பத்தை விட்டுவிடக்கூடாது, பிள்ளைகளை விட்டுவிட முடியாது, மனைவி புருஷன் பிரிந்து விடக்கூடாது. நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். குடும்பத்தில் மனிதர்கள் மத்தியில் இடுக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஒருவருக்கொருவர் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வரலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். மனுஷன் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி நீ காத்தருடும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அதற்கு உம்முடைய கட்டளைகளை நான் காத்து நடப்பேன். டெலிவர் மீ ஃப்ரம் ஆல் த பிரஷன்ஸ் ஆஃப் மேன் என்று தாவீது தேவனை நோக்கி அபயப்படுகிறார். தாவீதுக்கு ஏகப்பட்ட சத்துருக்கள், சக்தி. அவருடைய குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பிமாரே அவருக்கு பிரச்சனை. அன்றைக்கு கோலியாத் யுத்தம் நடந்த போது போய் பார்க்க போனாலும் ஏன் வந்தா என்று சொன்னார்கள். குடும்பம் அப்படிதான் இருக்கும். இன்று காலை கர்த்தர் யாரோட பேசிக்கொண்டிருக்கிறார்? மனுஷர்கள் மூலம் வருகிற உங்களுக்கு இருக்கிற பாரங்கள், தொந்தரவுகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், தேவனை நம்புவோம். அவர் நமக்கு விடுதலையை தருவார். நான்காவது, ஏசாயா 61:1 சிறைப்பட்டதிலிருந்து விடுதலை. நம்முடைய வாழ்க்கையில் சில சிறைகள், கேப்டிவிட்டி இருக்கிறது. வியாதி ஒருவேளை வந்து நம்மை அப்படியே பிடித்து 6 மாதம் 5 மாதம் தொடர்ந்து ஒருவேளை பலவீனமா நமக்கு இருக்கலாம். அல்லது சில பிரச்சனைகளை நாம் அப்படியே ஒரு சிறைச்சாலையில் இருந்தது போல மாட்டினது போல தெரியும். இந்த மாதம் தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அந்த சிறைப்பட்டதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவதாக லூக்கா 13:12 பலவீனத்திலிருந்து விடுதலை. இந்த மாதம் எல்லா பலவீனங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்க விரும்புகிறார். From all the weaknesses. அது எப்படிப்பட்ட பலவீனமா தான் சரி, சரீர பலவீனமோ, குடும்பத்தில் பலவீனமோ, கேரக்டர் பலவீனமோ, அல்லது படிப்பில் பலவீனமோ, எதுவானாலும் சரி, வாட் எவர் வீக்னஸஸ், the
The Lord wants to strengthen us. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் புத்தகத்தில் 3:17 சாத்ராக் மேஷாக் 3 பேரும் அந்த ராஜா வைத்த சிலைக்கு முன்னிக்கும் போது பயங்கரமான கேட்டு மாட்டிக்கொண்டார்கள். என்ன செய்ய, வந்து செய்ய முடியாது. அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவங்க அந்த விசுவாச அறிக்கை செய்து முடித்தவுடன் இவர்களை தூக்கி அக்கினியில போடுறதுக்கு முன்பதாக தேவன் அங்கு இறங்கி வந்து விட்டார். புரிந்தவர்கள் மட்டும் கருணை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. If you have faith on God, if you speak in faith, பிரச்சனைக்கு முன்னால தேவன், நம்ம போறதுக்கு முன்னால தேவன் வந்து நிற்பார். ஆம், அக்கினி சூளையிலே தூக்கி கொண்டு போனவர்கள் செத்து போனாங்க. ஆனா உள்ள போட்ட இவங்க நடந்தாங்க. அப்படின்னா எந்த ஆண்டவரை இவங்க ஆராதிச்சு அந்த ஆண்டவர் விடுவிப்பார் என்று வாயில் அறிக்கிட்டார்களோ, தேவன் வல்லவர் என்று சொன்ன அடுத்த வினாடி தேவன் வந்து இறங்கி வந்தார். நம்முடைய வாயிலே வார்த்தை, விசுவாச வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை இருக்கணும். இந்த பிரச்சனை அழைக்குதே, இது என்ன ஒன்றும் செய்ய எப்படி இருக்குதுன்னு சொல்லாம, தேவன் என்னை விடுதலை ஆக்குகிறேன், வாசித்த வசனங்களை சொல்லணும். இக்கட்டில் என்னை விடுதலை ஆக்குகிறார், ஆத்துமாவில் எனக்கு விடுதலை, மனுஷன் இறுக்கத்துக்கு விடுதலை, சிறைப்பட்டதிலிருந்து விடுதலை, பலவீனத்தில் எனக்கு விடுதலை. இப்போ எப்படி நமக்கு விடுதலை கிடைக்கும்? நாம் எதன் மூலம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும்? 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை. நீங்கள் வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஒரே வார்த்தை, பரிசுத்தாவி பெற்றது, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை வரம் பெற்றது, அந்நிய பாஷையில ஜெபிங்க. பரிசுத்தாவிய விடுதலை தருவார். ஒன்றுமே அந்த அனுபவம் இல்லைன்னாலும் சொல்லுங்க, பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வசனத்தை ரெக்லர் பண்ணுங்க. காரணம், வேதத்தை எழுதினது யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையில் ஆவியானவர் இறங்கி வருவார். நீங்க விடுதலை வரும்போது சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. 2வது, ஆண்டவர் இயேசு, யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். 2வது, ஜீசஸ் டெலிவர்ஸ். ஆகவேதான் இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். அதனால இயேசுவின் நாமத்தில் தான் நமக்கு விடுதலை. 3வது, இயேசுவின் இரத்தத்தில் விடுதலை. சகரியா 9:11 வாசிக்கிறோம், இரத்தத்தினால் நான் உங்களை விடுதலை பண்ணுவேன். அப்போ நமக்கு பிரச்சனை வருவது பெரிதல்ல, விடுதலை ஆகுவதற்கு எப்படி என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை கத்தனமோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கட்டாயம் பிரச்சனை வர வேண்டும் என்றல்ல, ஒருவேளை போராட்டங்கள் வந்துவிடலாம், இருக்கலாம். அது எந்த வழியில ஏதாவது ஒரு சின்ன போராட்டங்கள் இருக்கலாம். அந்த விடுதலை நிச்சயம். எந்த போராட்டம் நம்மை அழித்து விடாது. எந்த போராட்டம் நம்முடைய பிள்ளைகளையோ குடும்பத்தையோ வேலையோ ஒன்று அழிக்க முடியாது. அவரை நம்பி இருக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அவரை ஆராதிக்கிற எந்த ஜனத்தையும் அக்கினியில விடமாட்டார். அவரை நோக்கி ஜெபிக்கிற எந்த மனிதனையும் சிங்கக்கிவியில் விடமாட்டார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். புரிந்தவர்கள் கரங்களை வைத்தவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். கையை அசைச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17, யோவான் 8:36 இயேசுவினால் விடுதலை, குமாரனால் விடுதலை. 3வது, இரத்தத்தினால் விடுதலை. சகரியா 9:11. 4வது, வார்த்தையை அனுப்பி விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையை அனுப்பி விடுதலை அனுப்புகிறார். மரித்த பெண்ணை பார்த்து எழுந்துற ஒரே வார்த்தை தான், அவ்வளவுதான். அற்புதம் நடந்தது. மீன் பிடிக்காம இருந்த படகுல இருந்த சீசைகளை பார்த்து வலையை போடுகிற ஒரே வார்த்தை தான். இந்த காலை அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலை. Hold on to the word of God. ஹல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து பேசாம கர்த்தருடைய வார்த்தையை பேசு. சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு அதை சொல்லக்கூடாது. அதை சொல்லாமல் அதை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார்? மீன் பிடிக்காம படகுல அவங்க இருந்த போது இயேசு என்ன வார்த்தை சொன்னார்? ராமொழுது உங்களுக்கு மீன் இல்லையே, பாவம் அப்படி சொல்ல, போங்க வலையை போடுங்க, அகப்படும், பிடித்துக் கொடுங்கள் என்று சொன்னார். You should not speak the situation, speak the word of God. சூழலை பேசாமல் என்னுடைய வார்த்தையை பேசுவோம். பிறந்தவர்கள் காலங்களில் கரங்களை வைத்து, ஆண்டவரே, குமாரன் எங்களை விடுதலை ஆக்குகிறேன், இரத்தத்தினால் எங்களை விடுதலை ஆக்குகிறேன், உடைய நாமத்தினால் எங்களை விடுதலை ஆக்குகிறேன், உடைய ஆவியினால் எங்களை விடுதலை ஆக்குகிறேன். 5வது, நம்முடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is the victory. எல்லாத்துக்கும் மேல விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த விசுவாசம் தான் அக்கினி சூளையில தேவனை கொண்டு வந்தது. Faith brings God's presence here. விசுவாசம் தேவனை நாம் மத்தியில் கொண்டு வரும், அவ்வளவுதான். அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்காக கரவசம் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னும் அவர் மேல் விசுவாசம் வரணும், அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வரணும். இன்று காலை கர்த்தர் இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை விடுதலையாக்க போகிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதம் விடுதலையின் மாதம். விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பேன், விடுவித்து உன்னை கனப்படுத்துவேன், விடுவித்து என் மகிமையினால் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா. தேவன் அப்படி இந்த மாதம் நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். உன்னை உயிரோடு நான் காப்பாற்றுவேன், நீ மடியவே மாட்டாய். ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய். உன்னை நிச்சயமாகவே நான் விடுவிப்பேன். இந்த மனுஷனுடைய போராட்டம், ஆத்மாவிலே போராட்டம், வேலையில போராட்டம், பிள்ளைகளுடைய போராட்டம், அல்லது எந்த சூழ்நிலை வழியாக உனக்கு போராட்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் நம்ம அளிக்காது. ஹல்லேலூயா. ஓ, வனாந்தரத்தில் தான் கேதுரு மரம் செழிப்பாக வளர்கிறது என்று சங்கீதம் 92:12 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் தான், அதுதான் மகிமையான ஒன்று. அந்த பாடுகள் மத்தியில் தான் தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். பாடுகள் மத்தியில் தேவனை நாம் பார்க்க முடியும். நீதிமான்கள் தான் புல்லை போல இருப்பார்கள், காய்ந்து போவார்கள். ஆனால் நீதிமான்கள் கேதுரு மரத்தை போல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த காலை கர்த்தரது கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கு தருவாராக. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனை இந்த மாதத்தில் விடுவிக்கிற உடைய வல்லமைக்காக நன்றி. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஓ, கர்த்தருடைய தூதனை அனுப்பி நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 50:15, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன். ஓ, என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுதலை ஆக்குவேன். This month is a month of deliverance. The Lord is going to deliver you and bless you. நம்முடைய பிள்ளைகளை படிப்பு பிரச்சனை, காரியங்கள், ஞானம் இல்லாத சூழலை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. இம்மட்டும் என்னை நடத்தினீரே, இனியும் என்னை நடத்த நீர் வல்லவர் என்று எல்லாரும் இணைந்து பாடலோடு இணைந்து பாடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? என்னை நடத்தி மட்டும் என்னை தாங்கி அவர் என்றுமே போதுமானவர், என்றுமே போதுமானவர். அவர் என்றுமே போதுமானவர். மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் மறைத்த எந்த இயேசு நல்லவர். எனக்காய் எந்த இயேசு நல்லவர். எல்லாரும் ஆராதிப்பது காலவழியில் அப்படி ஆண்டவரை தேவைகள் வாசல்களை திறக்கிறேன், வாசல்களை எல்லாம் நிறைவாய் இந்த இயேசு நல்லவர். இந்த தேவைகள் அறிந்து நீரந்து நிறைவாய் எனக்கு தந்த இந்த இயேசு நல்லவரே. எல்லாரும் இந்த கர்த்தரை நோக்கி
பார்ப்போம். அந்த காலவெளியிலே கர்த்தருடைய வல்லமை ஓரிடத்தில் விடுவிக்க வல்லமையாக நம்முடைய குடும்பத்தின் மேல், வேலை தொழில்களின் மேல், பிள்ளைகள் மேல், படிப்பின் மேல் இந்த காலவெளியிலே விடுவிக்கும் வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. the delivering power, the power of deliverance descend upon everyone in Jesus name. சர்வ வல்ல தேவனே, எங்கள் பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த ஆண்டில் கொடுத்த புதிய மாதத்திற்காக நன்றி. இத்தனை ஆண்டுகளை எங்களை ஆச்சரியமாய் நடத்தினேன். இந்த மாதம் விடுதலையாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எரேமியா 39 எங்களோடு நீ பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, எரேமியா 39:18 படி நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினார் நான் உயிரோடே காப்பாற்றுவேன். நீ எதிலும் மடிந்தே போக மாட்டாய். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். இந்த காலை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். பிள்ளைகள் மேல் கட்டளையிடுகிறேன். கல்லூரி செல்கிற பிள்ளைகள், படிக்கூட போகிற பிள்ளைகள், வேலைக்கு உடைய பிள்ளைகள் போகும்போது எந்த இடத்துல என்ன பாராட்டம், என்ன காரியங்கள் வந்தாலும் உடனே உடைய அனுப்பி விடுதலையாக்கும். இந்த மாதம் ஏதோ பல ஆண்டு போராட்டங்களிலிருந்து ஒருவருக்கு விடுதலை உண்டாகட்டும். வேலையில் வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். வர வேண்டிய கிருபைகள் வந்து சேரட்டும். இந்த மாதம் எங்கள் ஆலயத்தினுடைய மகிமை, ஆராதனையினுடைய மகிமை, ஆராதனை தடைகள், ஆலயத்தின் தடைகள் எல்லாம் மாறுவதாக. வேலை தடைகள், படிப்பு தடைகள், பொருளாதார தடைகள், எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கி கர்த்தர் அற்புதம் செய்யும். ஒவ்வொரு இடத்தினுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக. மகிமை நாமையானவரே, நீர் விடுவிக்கிற தேவனாய் இறங்கி வந்ததுக்காக நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வந்தபடியே பலிப்பதாக. மாதம் விடுதலையின் மாதமாக, வெற்றியின் மாதமாக, ஜெயத்தின் மாதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய ஊழியனாகி நான் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரும் கட்டளையிடுகிறேன். I confer and I declare upon each and every one of the families and people who are joined right now the power of deliverance, the blessing of deliverance this month. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.